3 ஸ்டேஜுக்கும் ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்கு. இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்தளவுக்கு குரூப் 2 அப்பதான் கரண்டா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தனால ப்ரிலிம்ஸ்ல வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா அதாவது ஏற்கனவே படிச்சிருந்ததை வந்து ரீட் ரிவைஸ் ரிப்பீட்ன்ற மோட்ல 3 to 4 டைம்ஸ் நான் வந்து ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லா ரிப்பீட் பண்ணேன். பிளஸ் வந்து மேக்ஸ் வந்து ரிலீஜியஸா ஆப்டிடியூட் வந்து ஒரு நாளைக்கு 25 to 30 கொஸ்டின்ஸ் என் கண்ணில் என்னென்ன கொஸ்டின்ஸ் படுதோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இருக்கட்டும், இல்ல வந்து மற்ற அகாடமியில இருக்க டெஸ்ட் கொஸ்டின்ஸ், இல்ல எங்க இன்ஸ்டியூட்ல கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே, அதாவது ஒரு நாளைக்கு 25 to 30 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட் கம்பல்சரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ப்ரிலிம்ஸ்க்கு நான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணேன். மெயின்ஸ் பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து லிமிடெட் டைம் தான் இருந்தது. அப்போ நான் கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால 2 months மட்டும் லாஸ் ஆஃப் பே போட்டு மெயின்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெஸ்ட் தான். எந்த அளவுக்கு டெஸ்ட் என்னால எழுத முடியுமோ, எந்த அளவுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்க முடியுமோ, ரிலீஜியஸா ரொம்ப டிசிப்ளினா எங்க இன்ஸ்டியூட்ல சொன்ன எல்லா கொஷின்ஸையும் டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். இன்டர்வியூ ஸ்டேஜ்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நான் வந்து என்ன வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்றனால கம்ப்ளீட்டா எக்ஸ்பீரியன்ஸே புதுசா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண மார்க் இன்டர்வியூக்கும் நான் என்னோட ஃபைனல் இன்டர்வியூக்கு முன்னாடி அட்டன் பண்ண மார்க் இன்டர்வியூக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் நான் அந்த லேர்னிங் ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன்.